வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் செல்திப்பவர் நல் திசை முகர் நாரண செல்தையுள்ளே பாந்திப்பவரழியா பாரந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இதுவரைக்கும் 13 அபிராமி அந்தாதி பாடல்களை விளக்கமாக பார்த்துவிட்டோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு நாம் அடுத்த அபிராமி அந்தாதி பாடலான 14வது பாடலை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதற்கு முன்பு 13வது பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூ உலகங்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் மறைத்தும் தொழிலை செய்யும் அம்பாள் இந்த 3 தேவர்களுக்கும் முதன்மையானவள். இந்த 3 தொழில்களையும் 3 தேவர்கள் செய்கிறாங்க இல்லையா, பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன். அவர்களுக்கும் முதன்மையானவளை ஆன அம்பாளை பற்றி மற்றொரு தெய்வத்தை நான் வணங்குவேனோ அப்படின்னு கேட்குறார். வணங்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அதே அம்பாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அதே 3 தேவர்களுக்கும் காட்சி கொடுக்குறாங்க. அவங்க தேடி போய் அம்பாளை வணங்குகிறாங்க. அப்படிப்பட்ட அம்பாள் அடியவர்களுக்கு எளிமையாக இருந்து ஒரு குழந்தையை நாடி வரும் தாயை போல, ஏன்னா அடியவர்கள் குழந்தை தாயை நாடுவது போல ஓடுறாங்க. குழந்தைகள் தவழ்ந்து ஓடுதலே அம்மாவை நோக்கி. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அம்பாள் அடியவர்களை நாடி வந்து தன்னை ஆட்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் அழகாக சொல்கிறாரு. இந்த பாடலை இப்போ முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்திப்பவர் உன்னை, வந்திப்பவர்னா உன்னை வணங்குபவர்கள் யாரார்னா வானவர் தானவர் ஆனவர்கள். சிந்திப்பவர் நாத்திசை முகர் நாரணர். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியாத பரமானந்தர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னெளியே அப்படிங்கிறார். இதில் வந்திப்பவர் உன்னை தேடி பார்க்குறது யாராருன்னு கேட்டிங்கன்னா, வானவர், அப்புறம் ஆனவர்கள். வானவர் தானவர் ஆனவர்கள். அதனை விளக்க சொல்கிற பின்னாடி அடுத்தது அம்பாளை சிந்திப்பவர்கள். அது எப்போ போன சிந்திக்குள்ளே இருக்கவங்க யாருன்னா, நாற்றிசை முகர் நாரணர். நாற்றிசை முகர் யார்? பிரம்மன். பிரம்மாவும் நாரணரும் அம்பாளையை சிந்தித்து வணங்குகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிந்தையுள்ளே பந்திப்பவர், தன் உள்ளத்திலே நிரந்தரமாக உன்னை உள்ளத்திலே கொண்டு இருப்பவர் யாருன்னா அழியா பரமானந்தர். பரமானந்தத்தை அடிக்கக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் அம்பாளை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறார். சரி, அப்புறம் இந்த உலகத்தில் இதெல்லாம் மேல் உலகம் நடக்குது, பர உலகில் நடக்குது. இந்த இக உலகத்திலே பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னெளியேங்கிறாங்க. இந்த உலகத்திலே உன்னை சந்திப்பவர்க்கு யார்? உன்னுடைய அடியவர்களுக்கு எளிதாம், ரொம்ப உன்னை உன்னை காண்பது எளிது அப்படிங்கிறார். அம்பாளை காண்பதுன்னு சொல்லும்போது நம்ம ஸ்தூலமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் சூட்சுமமாக நின் தன்னழியே உன்னுடைய தன்மையான ஒரு கருணை, உன்னுடைய குளிர்ச்சியான இந்த கருணை வெள்ளத்தை இந்த பக்தர்களுக்கெல்லாம் நீ கொடுக்குற அப்படின்ற இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்காரு. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். சிந்திப்பவர் நாற்றிசை முருகர் நாரணர். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னெளியே அப்படின்னு அழகான பாட்டு. இப்போ இது விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஒரு நிலையில் உயர்ந்தவர்கள் இருக்கும்போது அதை அவர்கள் தன்னுடைய அடியவர்களுக்கு, தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு ஒரு கருணை செய்யும்போது, அவர்களுக்கு ஒரு உதவி செய்யும்போது
அதை வந்து எல்லாரும் பெருமையாக நினைப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுங்க. ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு தனவந்தர், ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் உள்ளவர், அந்த எளிமையான ஒரு வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போனால் அதை வந்து எல்லோரும் பெருமையாக நினைப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு விஷயங்கள், ஒரு சிறிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர்கள் வரும்போது அதை பெருமையாக நினைக்கும்போது, அம்பாள் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையிலே உள்ளவர்கள். அம்பாள் பரமாம்பிகை, இந்த பிரபஞ்சத்துக்கே தாயான இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்பாளை நினைத்து, அம்பாளை நாடி, அம்பாளை உள்ளத்தில் வைத்து, அம்பாளுடைய கருணை எண்ணி இப்படியெல்லாம் பக்தர்கள் நாடுகிறார்களோ அவர்களெல்லாம் அம்பாள் எவ்வாறு நாடி வருகிறார்கள், அம்பாளே நாடி வருகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டு அழகாக சொல்லுது. இப்போ எளிய நிலையில் ஒருத்தன் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ரொம்ப சாதாரண உள்ளவங்க எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க, எல்லார்ட்டையும் கலகலப்பாக இருப்பாங்க. ஆனால் உயர்ந்த நிலையில் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் கலகலப்பாக பழங்குவாங்களா மாட்டாங்களா, அது இயல்பாக அது கஷ்டம், முடியாது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆட்டுக்குட்டி கீழே ஒரு புல்லை மேயுது அப்படின்னு வச்சுங்க. அது இப்போ ஆட்டுக்குட்டியுடைய வாய்க்கும் புல்லுக்கும் குறுகிய தூரம் தான். ஆனால் ஒரு ஒட்டைச்சிவிங்கி, அது உயரமாக யானை பனைமரம் உயரத்துக்கு இருக்கும், அது குனிந்து ஒரு புல்லை மேயுதுனாக்கா அது ஒரு செய்தியாக்குது. வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி உயர்ந்த நிலையிலே இருக்கிற அந்த பெருமை உடையவர்கள், அவர்களுடைய எளிமை வந்து அந்த அந்த பெருமை இந்த எளிமையினால் உயர்கிறது. அப்போ அது வந்து ஒரு அம்பாளுடைய தன்னொழியை, உள்ளத்தையும் உயிரை குளிர்விக்கும் குளிர்ந்த கருணையையும் சிறப்பாக புலப்படும்படி அபிராமி பட்டர் எடுத்து சொல்ல வர்றார். எல்லாத்தையும் சொன்னாலும் கடைசியாக அவர் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியவர்களுடைய நாடி தன்னுடைய அருட்கருணையை அம்பாள் பொழிகிறாங்க. அதனால் அது வந்து சாதாரணவர்கள், அதாவது தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ கடவுள்களுக்கோ கொடுக்கறதுங்கிறது வேறு விஷயம். அவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூவுலகத்தில் இருக்கிற சாதாரண அடியார்களையும் நாடி அம்பாள் வந்து கருணையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. இப்போ அம்பாள் எங்கே இருக்கிறாங்கன்னா ஸ்ரீபுரத்தில் இருக்காங்க. ஸ்ரீபுரம்ங்கிறதுக்கு சகஸ்ராராம்புஜத்தில் மேருமலைன்னு உச்சியில் இருக்குது. அதை சுற்றி 25 மதில்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் விளக்கமாக பார்த்துருக்கோம். இப்போ அம்பாளுடைய நம்ம அந்த அரண்மனையை பார்க்க போவோம் அப்படின்னாக்கா, மிகப்பெரிய ராஜராஜேஸ்வரி இல்லையா. அந்த ராஜராஜேஸ்வரி வாழ்கின்ற அரண்மனை எவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் அவ்வளோ ஈஸியாக நம்ம உள்ளெல்லாம் போயிட முடியாது. கட்டுக்காவல் இருக்கணும், அவ்வளோ கூட்டம் இருக்கும், அம்பாளுடைய ஏவலர்கள் இருப்பாங்க, அம்பாளுடைய பணியாளர்கள் இருப்பாங்க. இருக்கிறவங்கெல்லாம் அம்பாளை கீழே விழுந்து வணங்கி பணிந்தபடி இருக்கிறார்கள். சரி, இங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா, வெளியில் அங்கே பாருங்கள், இந்திரன் இருக்கிறாரு, வருணன் இருக்கிறாரு, அக்னி இருக்கிறாரு, வாயு இருக்கிறாரு, குபேரன் இருக்கிறாரு, சூரியன் சந்திரன் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொன்னாக்கா, இது மட்டும் இல்லைங்க, 33 தேவர்களும் வந்திருக்காங்க. யாருக்கு? வந்திப்பவர், உன்னை காண்பதற்காக வந்திப்பவர். யாருன்னா, வந்திப்பவர் உன்னை காண்பதற்கு வந்தவர்கள் வானவர் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம சொன்னவர்களாக வானவர்கள் இல்லையா. சரி, வானவர்கள் தேவர்கள்லாம் சொல்லிட்டோம். இங்கே தேவர்கள் மட்டுமா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பக்கம் பார்த்தாக்கா இதுனா திடீர்னு அங்கே இப்போ எல்லாம் அசுரர்களும் நிற்கிறாங்க. எஞ்சிய அசுரர்கள், இப்போ நிறைய அசுரர்கள் மாண்டு போயிட்டாங்க, நமக்கு தெரியும். பல அசுரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய தீய செயல்களினால், அதாவது வதம் சமூகாரம் செய்யப்பட்டாங்க. ஆனால் அருள் பெற்ற அசுரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சூரபத்மனே அருள் கிடச்சிச்சு இல்லையா. அவன் நிறைய அசுரர்கள், இப்போ திரிபுரத்தை சுப்பிரமணியன் எரித்தாரே தவிர அந்த அசுரர்களை அழிக்கவில்லை. அதே மாதிரி எஞ்சிய அசுரர்கள், இந்த அம்பாள் கடவுளுடைய கோபத்திலிருந்து விடுபட்டு அல்லது அருளுக்கு பாத்திரமான அசுரர்களும் இருக்காங்க. அப்போ அவங்களும் அங்கே நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளை பொறுத்த வரைக்கும் இது தேவரா அசுரரா கடவுளா என்ற வேறுபாடு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் பிரபஞ்சத்தின் தாய், ஸ்ரீமாதான்னு சொல்கிறோம் இல்லையா. தாய்க்கு ஒரு குழந்தை டாப்பில் இருப்பான், ஒரு குழந்தை சமாராக இருப்பான், ஒரு குழந்தை கீழ்த்தரமாக இருப்பான். எப்படி இருந்தாலும் எல்லோருமே அம்பாளுடைய குழந்தைகள். அம்பாள் காட்டுகின்ற பரிவும் பாசமும் அந்த கருணையும் அது வேறுபாடு இருக்கிறாது இல்லையா. அப்போ அந்த எஞ்சிய அசுரர்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் அம்பாளை வந்திப்பவர், அவர்களும் அந்த எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அம்பாளுடைய வீரத்தை உணர்ந்து, அம்பாளுடைய கருணையை உணர்ந்து, அம்பாளுடைய பெருமையை உணர்ந்து இருக்கிறது இங்கே நிற்கிறாங்க. அதனால் வந்திப்பவர் உன்னை
வானவர் தானவர் ஆனவர்கள், வானவர் மட்டும் இல்லை அசுரர்களும் வந்திருக்காங்க அப்படின்னார். சரி, இப்போ அரண்மனையில் வாயில் தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரி, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா உள்ளே போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த கூட்டம். நல்லா பூந்து பார்த்தால் அம்பாளுடைய திரு உலகத்தில் பலரும் இருக்கும், வீற்றிருப்பாங்க. இப்போ ஒரு 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 ஆஃபீஸ்க்கே போகிறோன்னு வச்சுங்க, முதல்ல போனீங்கன்னா சாதாரண இருப்பாங்க, அப்புறம் ஒரு ஒரு ஹெட் கிளார்க் மாதிரி இருப்பாங்க, அப்புறம் ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜில் போனீங்கன்னாக்கா எல்லாரும் கூட்டமாக அங்கே இருக்காங்க. அங்கே அம்பாள் இருக்குங்கிற பல நம்ம அதிகாரிகள் மாதிரி அம்பாளிடம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிறவங்க. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு செக்ரட்டரியேட்லேயே போனீங்கன்னா ஒரு டெப்டி செக்ரட்டரிகிட்ட பேசுகிறவங்க, அப்புறம் அண்டர் செக்ரட்டரிகிட்ட பேசுகிறவங்க அப்படின்னு ஒரு நிலையாக இருக்காங்க இல்லையா. அப்படி இப்படி போயிட்டே பார்க்கும்போது இப்போ வந்து அவர்கள் அம்பாளுடன் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு மினிஸ்டருக்கு போனால் அந்த மினிஸ்டர்கிட்டயே பேசுகிறவங்களும் இருப்பாங்க. எல்லாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே வந்து பார்த்தா அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா 4 திசையிலும் முகங்களும் 8 திசையிலும் வெட்டி இருக்கும் கண்களும் உடைய படைப்பு கடவுளான யார் பிரம்மா உட்காந்துருக்கார். அவர் வந்து எப்படி இருக்காருன்னா யோகம் செய்கிறவங்களோ உட்காந்துருக்காராம். கண்ணை மூடிக்கிட்டு அம்பாளை நம்ம பார்க்க முடியுமா, அம்பாள்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு யோகம் செய்வர்களை போல் அமர்ந்திருக்கிறார். சரி, அதனால் வந்து இந்த நம்ம வந்துக்கு இதை வந்து நம்ம அம்பாளையே நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய விண்ணப்பம் நிறைவேறிவிடும், நம்முடைய எண்ணம் அம்பாளுக்கு திருந்திவிடும், அதனால் அம்பாள் நம்மை சந்திக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். அதனால் அதுக்கு வந்து சொல்லியிருப்பார், சிந்திப்பவர் நாத்திசை முகருங்கிறார். அபிராமிப்பட சிந்திப்பவர் அம்பாளை சிந்திச்சுட்டு உட்காந்துருக்காராம். ஏன்னா 4 முகப்பெருமான் பிரம்மதேவர். சரி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யார் பார்த்தா கருப்பாக இருக்கார், நாராயணமூர்த்தியை போலவா இருக்குது. சரி, சந்தேகமே இல்லை, இவர் வந்து வைகுண்ட வாசரான நீலமேக சியாமலமேனியும் சங்கு சக்கரமும் இவரையும் நல்லா காட்டுதே. இவரும் இங்கே யோகத்தில் உட்காந்துருக்காரு, இவரும் அம்பாளை நினைத்து யோகம் செஞ்சு உட்காந்துருக்கிறாரு. பிரம்ம பேர் மட்டும் இல்லை, அவருடைய தந்தையான மகாவிஷ்ணுவும் இங்கே உட்காந்துருக்காரு. திருமால் ஏன் இப்படி இருக்காருன்னா உலகத்தை எல்லாம் பாதுகாக்கும் பொறுப்பு அவர்கிட்ட செய்திருக்கு. அவருக்கு காக்கும் தொழில் செய்கிறாரு. அதனால் அவருக்கு பேரும் புகழும் வரும். இதை வந்து அம்பாளுடைய ஆணையின் வழியை தான் இதை செய்கிறார். அதனால் அவர் வந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் வேறு எண்ணம் எதுவும் இல்லாமல், அம்பாள் வந்து அவருக்கு தங்கை தான் இருந்தாலும் அம்பாளுடைய திருவடியை தியானம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறாரு. அதனால் சிந்திப்பவர் நாத்திசை முகர்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாரணர் அப்படிங்கிறார். நாத்திசை முகரான பிரம்மா மட்டும் இல்லை, நாரணரும் இருக்கார். சரி, இவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கடைசி லாஸ்ட் சேம்பர் அங்கே போனால் இவர்களெல்லாம் உள்ளே போகலாம். இதுதான் அம்பாளுடைய அந்தரங்கமான இடம், அவங்க வாசஸ்தலம். அங்கே யார் இருக்க முடியும்னா அங்கே எல்லோரும் போக முடியாது இல்லையா. மேபி நாராயணர் போகலாம், என்ன அண்ணங்கிறதுனால போகலாம், அவருடைய குழந்தைகள் போகலாம். ஆனால் அவருக்கு போக உரிமை உள்ள ஒரே ஒருவர் பரமேஸ்வரர் இல்லையா. அம்பாளுடைய அந்தரங்க இடத்திற்கு போகக்கூடிய உரிமை உள்ளவரான பரமேஸ்வரர் ஒரு காமேஸ்வரர். அவர் வந்து அம்பாளுடைய அருளுக்காக அங்கே அவரும் காத்திருக்கிறார். அம்பாளுடைய அந்தரங்க இடத்திலே அங்கே காத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறார். பரமேஸ்வருடைய குவாலிட்டியே என்ன, தியானம் தானே. எப்போ போகிறோம் வந்து அவர் வந்து அந்த சின்முத்திரை வைத்துக்கொண்டு தியானத்திலே இருக்கக்கூடியவர். ஏன்னா ஞானஸ்வரூபர் பரமேஸ்வரர், ஞானஸ்வரூபி, ஸ்தூலமானவர். அதனால் ஸ்தானுவாகவும் ஸ்தூலமாக இருப்பவர். அதனால் அவருடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து அம்பாளின் மூலமாக தான் நடக்குது. அதனால் இவர் யோகி, பரமேஸ்வரன் ஒரு யோகி. அதனால் வந்து பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி அப்படின்னு தேவாரத்திலே சொல்லுது. பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி ஆகிய அந்த பரமேஸ்வரர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை வந்து உலகத்து உயிரெல்லாம் வாழ வேண்டும், உய்ய வேண்டும் அப்படின்னு இந்த கருணுடையவர் இந்த பரமானந்தர். அதனால் இவர் பேரே பரமானந்தர், பரம ஆனந்தர் இல்லை. பரமானந்தன்னு நிறையா விளக்கம் சொல்லியிருக்கோம். எல்லாம் அழிந்தாலும் ஒழியாத ஒரே பரம்பொருள் சிவபெருமான் மட்டும்தான். அதனால் இவருக்கு பேர் அழியா பரமானந்தருங்கிறார். எதுவெல்லாம் லயத்தில் வந்து கல்ப முடிவில் எல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் இவர் மட்டும் அழியாமல் இருப்பவர். அந்த இவருக்கு வந்து மற்றவங்களை போல் இது பயம் கிடையாது. நமக்கு வழி உரிமங்க அவருக்கு பயம் கிடையாது. ஆனால் அந்த அச்சத்தை போக்குறதுக்காக யோகம் புரியல. இந்த ஏன் ஒரு யோக நிச்சயில் இருக்கிறார்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உய்ய வேண்டும், அருள் மலர வேண்டும். அந்த வரலே வடிப்பவளாக இருப்பது அன்னை. அந்த இல்லையா, அந்த வரலுக்கு பிரபஞ்சத்துக்கு அருள் வடிவாக இருப்பது அம்மை.
அந்த அம்மை உடனிருந்து அருள் புரியாவிட்டால் தனியாக இருந்து இவர் இதையும் செய்ய முடியாது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், சிவசக்தி ஐக்கியம் இல்லைன்னா இயக்கம் கிடையாது. அதனால் தன்னுடைய காதலியாகிய காமேஸ்வரியை எண்ணியே யோகம் செய்கிறார்கள். அதனால் இவர் அவருடைய மனைவி, அவருடைய காதலி, அதனால் அவனால் அதை எண்ணியே யோகம் செய்கிறாரு. அதனால் அதைத்தான் சொல்கிறாரு, சிந்தையுள்ளே படிப்பவர்னர். சிந்தையுள்ளே படிப்பவர்னா யோக நிஷ்டையிலே, அம்பாளையே எண்ணி யோக நிஷ்டையிலே இருக்கிறது. சிந்தையுள்ளே படிப்பவர் அழியா பரமானந்தர் அப்படின்னாரு. இப்போ 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 என்ன பண்ணால் வானவர் வந்தாங்க, அப்புறம் தானவரா அசுரர்கள் வந்தாங்க, அப்புறம் முடிதாழ்த்து கூட்டம் கூட்டமாக வந்திருக்கவும் பிரம்மதேவர் வந்தார், நாராயணமூர்த்தி வந்தார். அவர்களை அங்கே தியானம் செய்கிறாங்க அம்பாளை நினச்சி. சிவபெருமான் தன் உள்ளத்திலே அன்பினால் சிறை பிடிச்சு வச்சுருக்கார். அம்பாள் சிவபெருமானுடைய உள்ளத்திலே சிறைப்பட்டிருக்கிறார். ஒரு காதலனுடைய உள்ளத்திலே காதலி எப்படி சிறைப்பட்டிருப்பாளோ அதே மாதிரி அம்பாளுடைய உள்ளத்திலே பரமேஸ்வருடைய உள்ளத்திலே அம்பாள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் பலரை தன் வாணையினால் வழி நடக்கும் பேராற்றலும் உடைய உயர்ந்த அம்பாளும் அந்த பரமேஸ்வருடைய காதலுக்கும் அன்புக்கும் அடிமையாகி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உலகத்தையே பராமரிக்கக்கூடிய பரமேஸ்வரரும் அம்பாளுக்காக ஏங்கி தன்னுடைய உள்ளத்திலே சிறைப்பிடித்து வச்சிருக்கிறாரு. அப்போ சரி, இவ்வளவு எல்லாரும் உயர்ந்த நிலையிலே அம்பாள் இருக்கிறாங்க. சிவபெருமானுடைய உள்ளத்திலேயே பர்மனண்ட்டாக இருக்காங்க. தேவரகத்தில் உள்ளவர்களெல்லாம் அப்படியே வைத்து அவர்களுடைய தலையிலே நடைபோடுற மாதிரி இருக்காங்க. பிரம்மாவுடைய சத்தியலோகத்திலே இருக்காங்க பிரம்மதேவர். சரி, வைகுண்டத்துக்கு போனால் நாராயணனே அவர் அம்பாள் இருளுக்காக கங்கி நிற்கிறாங்க. சிவபெருமான் தன்னுடைய அந்தரங்கத்தை நாடி தவம் கிடக்கிறார். இப்படிப்பட்ட அம்பாள் இந்த பூலகத்துக்கு திடீர்னு என்ன ஆகிறாங்கன்னா எளியவளாகி விடுகிறாங்க. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, ஒரு தாய். இந்த தாய் ஒரு சக்கரவர்த்தினி. இந்த சக்கரவர்த்தினி ஒரு ராஜ்யத்தை ஆளும்போது அது அங்கே அவங்கள பார்க்குறதே கஷ்டம். அவருடைய முக்கியமாக அவருடைய மனிதர்கள்லாம் போய் பார்க்கலாம், கட்டளைக்காக இயங்கலாம், கட்டளைகளை எதிர்பார்த்து செயல்பாடுகளை செய்யலாம். ஒரு சண்டை வருதுன்னா உடனே சேனாதிபதி வந்துட்டு போய் போடலாம், அம்பாலே போய் அந்த மகாராணியே போய் சண்டை போடலாம், இல்லை படைகளை ஏவி சண்டை போடலாம். கட்டளைகளை கொடுக்கின்ற அம்பாள் அந்த தலைவி தான் அந்த மகாராணி. அப்புறம் சில பெரிய பெரிய அதிகாரிகள் மட்டும் அவளை பார்க்க முடியும். மற்றவங்களாம் மகாராணியை பார்க்க முடியாது, நேரையாக பார்க்க முடியாது, அதிகாரிகளை தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த மகாராணியும் ஒரு பெண் என்ற காரணத்தினால அவருக்கு அந்த பெண்ணை அதுவும் தாயாக இருக்கும்போது அவளுக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்குன்னு வச்சுங்க. அந்த இவ்வளவெல்லாம் ஆட்சி செய்கின்ற ஆளுமையுடைய அந்த பெண் தன்னுடைய குழந்தைகிட்ட வரும்போது தாயாகி உருகி விடுகிறாள், தாய்மையினால் உருவி விடுகிறாள். அப்போ இந்த குழந்தை ஒரு வயசு குழந்தை மண்டி போட்டுக்கிட்டு தவழ்ந்து வரும்போது இந்த கையை தான் ஓடி போய் கையை நீட்டி வா வா வான்னு அம்பாள் நீட்டுறாங்க. அந்த மகாராணி கையை நீட்டி அந்த குழந்தையை அழைக்கும்போது அந்த குழந்தையை சிரிச்சுக்கிட்டே தவழ்ந்து அதுவும் வேகமாக ஓடி வரும் அம்மாவை காலை கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு. அதே போன்று இப்போ நம்ம எல்லாரும் சொன்னோம், சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தேவர்களும் அசுரர்களும் அனைவரும் உள்ளத்திலே வைத்து வணங்குகிறார்கள், அம்பாளை எண்ணியே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அம்பாள் இந்த அடியர்களை நாடி பூலகத்துக்கு வரும்போது அப்படியே ஒரு தாயாக மாறிவிடுகிறார்கள். அப்போ அந்த நிலையிலே அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தாயாக மாறி உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டிங்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்னோம், பல நிலைகள் பார்த்தோம். இந்த சகஸ்ராராம்புஜத்தில் அம்பா ஸ்ரீபுரத்தில் 25 மதில்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றையும் தாண்டி உள்ளே போனி தான் அம்பாளை பார்க்க முடியும். அது ஏன்னா அவ்வளவு கட்டுப்பாடுகள், எல்லாராலையும் இது முடியாது. அதையும் 25வது போகிறதுக்கு சிவபெருமான் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே அம்பாள் இந்த உலகத்துக்கு பூலகத்துக்கு அடியவர்களை நாடி வரும்போது சந்திப்பதற்கு இப்போ அங்கே பார்த்தவங்களாம் சிந்தித்தவர்கள் வந்தித்தவர்கள் அதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இது சந்திப்பவர்கள், அம்பாளை சந்திப்பதற்கு ஏங்குபவர்கள் அடியார்கள். அவங்க தான் அந்த சந்திப்பவர்களுக்கு எளிதாம் எம்பிராட்டி. எங்கே பாரில், எங்கே இந்த உலகத்தில் உன்னை சந்திப்பவர்களுக்கு நீ எளியவளாகி விடுகிறாய். ஏன்னா 2 இருக்குது. ஒன்று, அவர்கள் உன்னை நாடி ஏங்குகிறார்கள், நீ அவர்களை நாடி ஓடி வருகிறாய். எப்படி ஒரு குழந்தை தாயை தேடி ஓடுகிறதோ அதே நேரத்தில் அந்த பெற்ற தாய் குழந்தையை தாடி ஓடி வருவது போல
நீ எங்களை நாடி வருகிறாய். சரி, நீ எங்களை நாடி வருகிறனா நீ ஸ்தூலமாக வருகிறானா? இல்லை, உன்னின் தன்னொழியே, உன்னுடைய பேரருட்கருணையே. இதை வந்து கடவுளை வந்து நம்ம உணர்த்தான் முடியுங்க. கடவுள் வந்து நம்ம நேராக கண்ணுக்கு முன்னே நிற்கிறான்னு நம்ம எதிர்பார்க்கறது நிற்பார். நம்ம உணரணும், அது உணரத்தான் முடிய வேண்டும். அந்த கருணையை தான் உணர முடியும். அதுதான் வந்து நிர்குணஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னுடைய தன்னழினா அருட்கருணை அடியார்களை நாடி ஓடி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். நம்ம இது சிவபெருமானை கூட சொல்லியிருக்கோம். சிவபெருமானை காண்பதற்கு அனைத்து தேவர்களும் அவர்களை நாடி போடுவாங்க. ஆனால் அவர் வந்து நெடுந்தருவை வந்து எனது நெஞ்சம் கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். வெள்ளேறேறி நெடுந்தருவை வந்து இது நெஞ்சம் தெருவில் நாடி வர்றதுக்கு சிவபெருமான் வருவார். அடியார்களை நாடி வந்து நான் நிஜத்திலே குடிகொள்வார் அப்படின்னு நம்ம திருநாக்கரசர் சொல்லுவார். அதே மாதிரி இங்கே வந்து உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னிலேன்னு அழகாக சொல்லி முடிக்கிறாரு. அதனால் இந்த அழகான பாடல் மறுபடியும் இந்த பாட்டு இன்னொருத்தர சொல்கிறேன். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நாத்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே உன்னை பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டின் தன்னொழியே என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய பேரருட்கருணையும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.